ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி. ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, இந்த இனிமையான நாளில் உனக்கான வரங்களை அள்ளித்தர இந்த சூரிய பகவான் வந்திருக்கின்றேன். பதிவை முழுமையாக கேள் என் செல்லமே. நான் உனக்கு கூறும் செய்தியை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாய் உறங்கு தங்கமே. நாளை விடியலில் ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூறுவாய். நாளை உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க உள்ளது. தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாமல் இதை பொறுமையாகவும் கவனமாகவும் கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, நீ ஒரு விஷயத்திற்காக நீண்ட நாட்களாக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்று உன் மனதை நாள்தோறும் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கின்றாய். என் மீது முழுமையாக நம்பிக்கையும் வைத்துள்ளாய். இருந்தும் உன்னுள் பல சந்தேகங்கள். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் இல்லை என்று கூறவில்லை என் செல்ல பிள்ளையே. இருந்தாலும் அந்த விஷயம் உனக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருந்தால் என் மீதே உன் மனது சந்தேகப்படும். என்னை தாண்டி அந்த விஷயம் உனக்கு மிகவும் முக்கியமாக இருப்பதால் தான் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பம் உன்னுள் இருக்கின்றது. நடந்த விஷயத்தை எண்ணி நீ ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே. ஒரு நாளும் கண்ணீர் வடிக்காமல் உன் கண்கள் இரவில் மூடுவதில்லை. நிம்மதியாக நித்திரை கொள்வதும் இல்லை. உணவு கூட சரியாக உள்ளே இறங்குவதில்லை. அந்த அளவிற்கு உன் மனம் பாதிக்கப்பட்டுள்ளது. உன் மனதில் வலிகள் நிறைந்துள்ளது. கவலை கொள்ளாதே என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது. இந்த சூழ்நிலையில் அது சாத்தியமா அப்பா என்று என்னை கேட்காதே என் செல்லமே. அனைத்தையுமே என் பிள்ளைக்காக எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரங்களிலும் சாதகமாக மாற்றி கொடுக்கும் சக்தி வாய்ந்தவன் நான். நான் அனைத்தையும் அரங்கேற்ற தயாராக இருக்கின்றேன். நீயே எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத இடத்தில், எதிர்பாராத அந்த தருணத்தில் உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன். உன்னை விட்டு நான் ஒரு நாளும் விலகப் போவதில்லை. என் அன்பு பிள்ளையே, உனக்கு என்ன தேவையோ, உனக்கு எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கப் போகின்றேன். உன்னுடைய பக்தி மிகவும் தூய்மையானது என் தங்கமே. உன்னுடைய அன்பு மிகவும் பரிசுத்தமானது. இனிமேல் உன்னை நான் சோதிக்க மாட்டேன் என் தங்கமே. உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். உனக்கென அப்பா நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையான நீ கலங்கலாமா என் தங்கமே? கலங்கக்கூடாது. உன் கண்களில் நான் ஆனந்த கண்ணீரை மட்டுமே காண விரும்புகின்றேன். அவஸ்தைப்பட்டு உன் மனம் வேதனைப்பட்டு உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை நான் சற்றும் விரும்பவில்லை. இனி அது மாதிரியான சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னுடைய கண்ணீரை துடைக்கவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். உனக்கு தேவையான விஷயத்தை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன். என்னை சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்கும் உன்னை எங்கனம் கைவிடுவேன் என் செல்ல பிள்ளையே. உன்னை நான் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் கண் இமை போல உன்னை நீ கனப்பொழுதிலும் உன்னை கலங்க விடாமல் நான் பாதுகாப்பேன் என் தங்கமே. நீ எனக்கு ஏற்றும் ஒவ்வொரு விளக்கிற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன் என் தங்கமே. தைரியமாக இரு, நிம்மதியாக உறக்கம் கொள். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான். உனக்கு இனி நல்லதையே நான் நடக்கச் செய்வேன். இன்று இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக நித்திரை கொள் என் செல்லமே. நாளை விடியலில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். நீ ஆச்சரியப்படும் அளவில் ஒரு அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும்
உன் நிம்மதியை நீ துளைக்கின்றாய். உன் மனதை கனப்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இந்த மங்களகரமான தினத்தில் உன்னுடைய கைகளில் வந்தடையப் போகின்றது. நிச்சயம் உனக்கு நல்லது செய்யவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். அதை கூடிய விரைவில் நீ உணரப்போகின்றாய். நான் அப்பாவை வழிபட்டு கொண்டே இருக்கின்றேன். எந்தவித நன்மையும் எனக்கு இல்லை, தீமைகளும் பிரச்சனைகளும் மட்டுமே சூழ்கின்றன என்று கவலையில் இருக்கின்றாய் நீ. தீமைகள் அனைத்தும் தீயவர்களுக்கு போய் சேரப்போகிறது. நல்லவனான உனக்கு இனி நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது. எப்பொழுதும் இழந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய். இழந்தது இழந்ததுதான் என் செல்லமே. மீண்டும் அது கிடைப்பது உன்னுடைய கைகளில் இல்லை. மீண்டும் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது உனக்காக படைக்கப்பட்டது மட்டுமே. உனக்கென ஒரு விஷயம் படைக்கப்பட்டிருந்தால் அது உன் கைமீறி எங்கும் செல்லாது. எப்பொழுதும் கடந்த கால நினைவுகளை மனதில் வைத்துக்கொண்டு இருக்கும் காலத்தை வீணடித்துக் கொண்டு இருக்கின்றாய். ஒரு சில நிகழ்வுகளை உன்னால் மறக்க முடியவில்லை. அனைத்து கசப்புகளையும் உன் மனதில் தேக்கி வைத்து உன்னுடைய மனதை ரணப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய். அத்துணை ரணங்களிலிருந்தும் நீ வெளியேறப் போகின்றாய் என் செல்லமே. நீனே சில சமயங்களில் சொல்லிக் கொள்கின்றாய், நான் என் பொன்னான நேரத்தையும் காலத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றேன். இனிமேல் அவ்வாறு இருக்க விரும்புவதில்லை. இனி முயற்சிகளை எடுத்து வெற்றி பெற்றே தீருவன் என்று ஒரு கட்டத்தில் சொல்கின்றாய். ஆனால் மறுகணமே உன் மனம் தடுமாறுகின்றது. மனம் அலைப்பாகின்றது. எதையோ நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களின் பேச்சுக்களை காதில் வாங்கிக் கொண்டாலும் கவனத்தில் விடுவதில்லை. அந்த அளவிற்கு உன் மனம் எதையோ யோசிக்கின்றது. என் தங்கமே, அனைத்தையும் மறந்துவிடு. அனைத்தும் முடிந்தது. உனக்கு எந்த விஷயம் வேண்டுமென்று நீண்ட நாட்களாக பிடிவாதமாக இருந்தாயோ அந்த விஷயம் உன் கைகளில் வந்தடையும். உனக்கானது நிச்சயம் உன்னிடம் வந்தடையும் என்று நான் ஏற்கனவே சொன்னதைப் போல உன்னுடைய கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய மனதில் மட்டுமே நான் வசிக்கின்றேன். நீ வாய் திறந்து கேட்காத உன் கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருகின்றேன். நடக்கவே நடக்காது என்று நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருகின்றேன். நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே என் செல்லமே. நாளை விடியல் உனக்கானதாக இருக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி. ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி.